ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிசிஎல்னா என்ன, டிசிஎல்ன்றது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி டிடிஎல்னா என்ன, டிஎம்எல்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வாங்க டிசிஎல்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, டிசிஎல்னா என்ன? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேங்களா? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது ஏன் டிசிஎல்னு சொல்கிறாங்கன்னா, டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் என்னது, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், ஐ மீன் டிசிஎல். ஓகேங்களா? அது என்ன, டேட்டாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குது, ஒரு டேபிள் ரெக்கார்ட் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரெக்கார்ட் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கணும், இல்லை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், இல்லை புதுசாக காலம் ஆல்ட்ரு போட்டு புதுசாக காலம் ஆட் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், ரீநேம், இந்த மாதிரி டிஎம்எல் டிடிஎல் இந்த ரெண்டு ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் அந்த டேபிளில் நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கீமாவில் அந்த ஸ்கீமானா அந்த டேட்டா பேஸில் அந்த ஸ்கீமாவில் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், பர்மிஷன் வேணும். அதாவது அதுதான் சொல்கிறாங்க ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ டிசிஎல் கண்ட்ரோல் லாங்குவேஜ்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து மாதிரி ஒரு ஸ்கீமாவில் ஒரு டேபிளை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, ரெக்கார்ட் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்கீமாவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், ப்ரிவிலேஜஸ் இருக்கணும், அதாவது பர்மிஷன் இருக்கணும். அந்த மாதிரி பர்மிஷனை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் என்னது, டிசிஎல். ஓகேங்களா? இந்த ப்ரிவிலேஜஸ்ன்றது என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்மிஷன், அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கான அது உரிமை அப்படி சொல்கிறது. அந்த ஸ்கீமால் நீங்கள் லாகின் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிவிலேஜஸ் சொல்கிறேன் இல்லையா, அந்த பர்மிஷனாக தான் என்ன சொல்கிறாங்க, கொடுக்கறதுக்கான அந்த பர்மிஷனை கொடுக்கறதுக்கான லாங்குவேஜ் தான் என்னது, டிசிஎல். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து கிராண்ட் கமெண்ட்டு, இன்னொன்று வந்து ரிவோக்கு. ஓகே, இந்த கிராண்ட் இந்த ரிவோக் இது ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ்னால் என்ன, ஸ்கீமானா என்ன, யூசர்னா என்ன அப்படின்றத நம்ம சிம்பிளாக ஒன்று பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரியல் டைமில் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு சர்வர் இருக்குது. ஓகேங்களா? அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.0.247. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒராக்கல் டேட்டாபேஸை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒராக்கலோட டேட்டாபேஸோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 23C, 21C, 19C, 10C, 11C, 10G, 11G இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸோட ஆர்கல் டேட்டாபேஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதில் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன உங்களுக்கு கேட்குன்னா, சிஸ்டம் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு, அந்த டேட்டாபேஸை லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சிஸ்டம் அட்மின் அந்த மாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும், அதெல்லாம் க்ரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ என்னென்னா, இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு டேட்டாபேஸில் அட்மின் மட்டும் தான் இருப்பாங்க. அதான் சிஸ்டம், அதாவது யூசர் நேம் வந்து சிஸ்டம், பாஸ்வேர்டு வந்து அட்மின், அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கீமாவை வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்கீமானா என்னென்னா, இட்ஸ் அ லாஜிக்கல் டிவிஷன் ஆஃப் டேட்டாபேஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ சிஸ்டம்ன்றது ஒரு ஃபுல்லாக சேர்ந்தது தான் என்னது டேட்டாபேஸு. அதில் வந்து ஒரு பார்ட்டிஷன் தான் என்னது, ஹெச்ஆர்ன்ற ஒரு ஸ்கீமா, அதை தான் யூசர்னு சொல்கிறாங்க. அந்த யூசர்னாலும் ஸ்கீமானாலும் சேம் மீனிங் தான். ஓகேங்களா? ஹெச்ஆர்ன்ற ஒரு ஸ்கீமாவை என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஏபின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமாவை என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, எதுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் வந்து சி ட்ரைவில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஏதாவது ஃபைல்ஸ், நம்ம ஏதாவது வீடியோஸ், மியூசிக், சாங்ஸ் எதாவது ஸ்டோர் பண்ணணும், ஃபோட்டோஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா டி ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இ ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒன்று பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்லை வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஏதாவது அப்டேட் பண்ணோம், இல்லை வந்து ஓஎஸ் மாற்றணும்னா சி ட்ரைவை மட்டும் என்ன பண்ணுவாங்க, எரேஸ் பண்ணிவிட்டு ஓஎஸ் அப்டேட் பண்ணிப்பாங்க. இல்லை சி ட்ரைவில் மட்டும் பிரச்சனைனா மற்ற ரெண்டு டேட்டாவும் நமக்கு வந்து டி ட்ரைவில் இருக்கிற டேட்டாவும் இ ட்ரைவில் இருக்கிற டேட்டாவும் என்ன இருக்கும், சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ஃபுல் டேட்டாவும் நமக்கு என்ன ஆகுது, லாஸ் ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சி ட்ரைவ், இ ட்ரைவ், டி ட்ரைவ் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிஸ்டம் சொல்லிட்டு என்ன இருக்குன்னா,
ஒரு யூசர் ஓகேங்களா, யூசர்னு சொன்ன அவர் தான் அட்மின் மாதிரி ஓகேங்களா. அந்த அட்மின் என்ன பண்ணுவார், ஹெச்ஆர் ஸ்கீமா ஏபி ஸ்கீமா இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டிஷனாக என்ன பண்ணுவார், டேட்டா பேஸை பிரித்து கொடுத்துருவார் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க இல்லையா, இப்போ அந்த ஒரு யூசர் இருக்கு இல்லையா, இப்போ ஹெச்ஆர்னு ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அதை அந்த ஸ்கீமா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்கீமாவை லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அதை லாகின் பண்ணி அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ரேஷன்ஸு டேபிள்ஸு வியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொசீஜர் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். வேறு என்ன இண்டெக்ஸ் இது எல்லாமே கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீமாவை தான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு யூசர் இருக்கார், என்னன்னா ஏபின்னு ஒரு யூசர் இருக்கார். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்ற மாதிரிலாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா இந்த அட்மின் தான் பார்ப்பாங்க. இந்த ஒர்க்லாம் யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஹெச்ஆர்னு ஒரு ஸ்கீமா பிரிக்கிறது, ஏபின்னு ஒரு ஸ்கீமா பிரிக்கிறது, இந்த மாதிரி ஸ்கீமா பிரிக்கிற ஒர்க்லாம் யார் பார்ப்பாங்கன்னா இந்த சிஸ்டமுக்கு யார் அட்மினாக இருப்பாங்கன்னா டிபிஏல இருக்கிறவங்க தான் என்னவாக இருப்பாங்க, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீமாவெலாம் என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ எப்படி வந்து சிஸ்டமில் வந்து சி ட்ரைவ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எஃப்இ அந்த மாதிரி நிறைய ட்ரைவ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய ஸ்கீமா நம்ம என்ன பண்ணுறோங்க, கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸ்கீமான்றது ஒன்றும் இல்லை, இஸ் த லாஜிக்கல் டிவிஷன் ஆஃப் டேட்டாபேஸ் ஓகேங்களா. இல்லைனா யூசர் இஸ் த அக்கௌண்ட் ஆஃப் நேம், யூசர் இஸ் த அக்கௌண்ட் ஆஃப் நேம், அதாவது யூசர்ன்றது அதை நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கீமாவை தான் என்ன சொல்கிறாங்க, யூசர்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸு, அது ஆப்ஜெக்ட்ஸுன்றது என்ன சொல்கிறேன்னா இந்த டேபிள்ஸு வியூஸு ஃபங்க்ஷன்ஸு இது எல்லாமே யார் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும்னா இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவில் லாகின் பண்ணவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுவே ஏபி ஸ்கீமாவில் லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமாவுக்கு இன்ஸ்டா இருக்கிற டேபிள்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவில் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த எம்ப்ளாயி டேபிளை யார் ஆக்சஸ் பண்ண முடியும்னா இந்த ஹெச்ஆர் ஸ்கீமா லாகின் பண்ணிவிட்டு யூசர் அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், லாகின் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இந்த ஏபி ஸ்கீமாவில் வந்து லாகின் பண்ணிவிட்டு இந்த எம்ப்ளாயி டேபிள் ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டோன்னா பண்ண முடியாது, ஏன்னா அது வேறு ஸ்கீமா இது வேறு ஸ்கீமா ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கீமா என்ன பண்ணுவாங்க, பிரித்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து எதில் இருக்குன்னா பேக் எண்டில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த எல்லாமே வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் என்னது, அந்த மாதிரி எஸ்கியூஎல் டெவலப்பரு, அப்புறம் வந்து டோட் ஃபார் ஆரக்கல், அப்புறம் வந்து எஸ்கியூஎல் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ என்னன்னா சிஸ்டம் சரி, ஹெச்ஆர் ஸ்கீமாவும் சரி, ஏபி ஸ்கீமாவும் சரி, இது எல்லா ஸ்கீமாவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எஸ்கியூஎல் டெவலப்பரும் சரி, டோட் ஃபார் ஆரக்கல், எஸ்கியூஎல் ப்ளஸ்லேயும் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த எஸ்கியூஎல் டெவலப்பரு, டோட் ஃபார் ஆரக்கல், எஸ்கியூஎல் ப்ளஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா டேட்டாபேஸுன்றது ஒரு 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 சர்வர் மீன் ஒரு டேட்டாபேஸுன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரைவ் மாதிரி, ஒரு 1 TB ட்ரைவ் மாதிரி. அதை தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்டிஷனாக பிரிக்கிறாங்க. அந்த பார்ட்டிஷனாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஸ்கீமான்னு சொல்கிறோம். அந்த மெயினாக இருக்கு இல்லையா அந்த சி ட்ரைவ், இந்த சி ட்ரைவ் தான் என்ன சொல்கிறாங்க, சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நமக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்குலாம் தனியாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த யூசரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாகின் பண்ணி அந்த யூசர் அந்த ஸ்கீமாக்கு இன்ஸ்டா என்ன டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு ஸ்கீமானா என்ன, டேட்டாபேஸில் எப்படி ஸ்கீமா கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த கமெண்ட்டை வச்சு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து கிராண்ட் அண்ட் ரிவோக் கமெண்ட் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு யூசர் வந்து எப்படி வந்து ஒரு டேட்டாபேஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய சிஸ்டம் அப்படின்றத அந்த ஸ்கீமாவில் நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அட்மின் மாதிரி திட்டத்தை ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன், அட்மின் லாகின் பண்ணிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிஎல்னு போடுறேன். இப்படி போட்டோடனே நான் எந்த ஸ்கீமாவில் கனெக்டில் இருக்கணும் அந்த ஸ்கீமாவோட யூசர் நேமை வந்து நமக்கு ஷோ பண்ணுது ஓகேங்களா. இப்போ நான் சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் கனெக்டாக இருக்கிறதுனால நமக்கு சிஸ்டம்னு ஷோ பண்ணுது ஓகேங்களா. இப்போ எவ்வளோ வந்து யூசர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஐ மீன் எவ்வளோ வந்து ஸ்கீமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு போட்டோன்னா எவ்வளோ யூசர்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸில் இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு நான் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி சிஸ்ஸு, ஏயூடி சிஸ்ஸு, சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய யூசர் என்ன பண்ணியிருக்காங்க
இருக்காங்க, கிரியேட் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா, இந்த ஹெச்ஆர் ஏபி இந்த ஹெச்ஆர்லாம் நம்ம கிரியேட் பண்ணது தான், ஏபியும் நம்ம கிரியேட் பண்ணது தான். ஓகேங்களா, இதெல்லாம் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும்போது இந்த யூசர்லாம் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் யூசர் யூசர் நேம் ஐடென்டிஃபை பை பாஸ்வேர்டு. ஓகேங்களா, ஸ்கீமான என்ன சொன்னேன், ஒரு ஸ்கீமா தான் யூசர்னு சொன்னேன். ஓகேங்களா, அப்போ அந்த ஸ்கீமா வந்து லாகின் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். ஓகேங்களா, நம்மகிட்ட ஆல்ரெடி என்ன ஸ்கீமா இருக்குன்னா ஹெச்ஆர்னு ஒரு ஸ்கீமா இருக்குது. ஓகேங்களா, ஹெச்ஆர் ஸ்கீமாவும் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு ஸ்கீமா கனெக்ட் பண்ண போகிறோம், ஐ மீன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அந்த எம்ப்ளாயை ஹையர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் அது எம்ப்ளாயி வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ எம்ப்ளாயி ஹையர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எம்ப்ளாயி ஐடி வந்து அவருக்குன்னு தனியாக கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ என்னன்னா நம்ம டேட்டாபேஸ்க்கு ஒரு ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அவர் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், சும்மா ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க, எம்ப்ளாயின்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து ஏபின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமா ஐ மீன் ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறேன். அவரோட பாஸ்வேர்டு நான் என்ன கொடுக்குறேன், ஏபின்னு கொடுக்குறேன். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் யூசர் நேம் ஐடென்டிஃபை பை பாஸ்வேர்டு. ஓகேங்களா, பாஸ்வேர்டு நான் என்ன கொடுத்துட்டேன், ஏபின்னு கொடுத்துட்டேன். இந்த 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 சின்டாக்ஸ் எதுக்குன்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, கிரியேட் யூசர் நேமு ஐடென்டிஃபை பை பாஸ்வேர்டு. ஓகேங்களா, நான் ரெண்டுமே சேமாக கொடுத்துருக்கேன். ஏபின்றது தான் யூசர் நேமு, பாஸ்வேர்டு நான் அது ஏபின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சு, யூசர் ஏபி கிரியேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ ஏபின்னு ஒரு எம்ப்ளாயை உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஹையர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, இப்போ அவருக்குன்னு ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்குது. இப்போ என்னன்னா அவருக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பண்ண போகிறார், அவர் வந்து ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. அப்போ ஆஃபீஸ் வரணும்னா அவருக்கு என்ன பண்ணணும், இப்போ ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸ் வரணும்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஆஃபீஸ் வரான்றதை நம்ம என்ன சொல்ல வரோம்னா கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ என்னன்னா யூசர் நேம் வந்து நான் அதாவது நேம் என்ன கொடுத்துருக்கேன், ஏபின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபின்னு சொல்லிட்டு ஒரு யூசரை கிரியேட் பண்ணிட்டேன், ஐ மீன் ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணிட்டேன். அந்த ஏபின்ற யூசர் தான் என்ன சொல்கிறேன்னா எம்ப்ளாயின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், யூசர் நேம் என்ன சொன்னேன், ஏபின்னு சொன்னேன். பாஸ்வேர்டு என்ன சொன்னேன், ஏபின்னு சொன்னேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா ஆல்ரெடி நம்ம சிஸ்டமில் என்ன சர்வீஸ் நேம் இருந்தோ அதே கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆகுது. என்னென்னா டெஸ்ட்டு ஃபெயில்டு, யூசர் ஏபி லேக்ஸ் கிரியேட்டட் செக்ஷன் ப்ரிவிலேஜஸ் லாக்ட் ஆன் டினைட் அப்படின்னு வருது. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன சொல்லுதுன்னா ஏபி லேக்ஸ் கிரியேட்டட் செஷன் ப்ரிவிலேஜஸ் லாகின் டினைட் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து லாகின் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த யூசருக்கு லாகின் பர்மிஷனை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இப்போ எம்ப்ளாயி எடுத்துட்டோம், ஐ மீன் எம்ப்ளாயி கிரியேட் கம்பெனிக்குள்ளே ஹையர் பண்ணிட்டோம். இப்போ அவருக்கு வந்து உள்ளே வரணும்னா ஆஃபீஸ்க்குள்ளே வரணும்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஆக்சஸ் கார்டு, எம்ப்ளாயி ஐடி அது மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ப்ரிவிலேஜஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு நான் என்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்க போகிறேன்னா இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஐ மீன் பர்மிஷன். ஓகே, இப்போ என்னென்னா கிராண்டு கனெக்ட் ரிசோர்ஸ் டு
யூசர் நேம். இந்த யூசர் நேம் வந்து என்ன பண்ணலான்னா இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஏபின்ற யூசர் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பர்மிஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஐ மீன் இப்போ என்ன கொடுத்துட்டுனா ஆக்சஸ் கார்டு கொடுத்த மாதிரி, ஒரு எம்ப்ளாய்க்கு கம்பெனியில் ஆக்சஸ் கார்டு கொடுத்த மாதிரி. இப்போ என்னன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு இல்லை ஆக்சஸ் கார்டு காமிச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், அதே இங்கே நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போதைக்கு அதே ஸ்கீமா நேமே கொடுக்குறேன். ஏபி யூசர் நேமும் என்ன கொடுத்தோம், ஏபின்னு கொடுத்தோம். பாஸ்வேர்டு நம்ம என்ன கொடுத்தோம், ஏபின்னு தான் கொடுத்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சர்வீஸ் நேம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸோட நேம் தான். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, சக்ஸஸ் அப்படின்னு வருது. ஓகேங்களா, ஸ்டேட்டஸில் சக்ஸஸ்னு வருது. இப்போ என்னன்னா அவர் கனெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, கனெக்ட்னு கொடுத்தோன்னே ஏபி ஸ்கீம் அகைன்ஸ்டாக பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போய் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன பண்ணுறேன், எம்புன்னு போடுறேன். ஓகே, இப்போ என்னென்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டேன், எம்புன்னு ஒரு டேபிள் என்னது டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டேபிள்னு இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, ஆனால் இப்போ என்னென்னா சிஸ்டம்னு ஒரு ஸ்கீமா இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எம்ப்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கிறேன். எங்கன்னா சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில். ஓகே, ஆல்ரெடி இருந்திருக்கு போல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ப்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் 3 காலம் வச்சுக்கிறேன், நேமு, ஏஜ், ஜெண்டர். ஓகேங்களா, 3 காலம் வச்சுக்கிறேன். டேட்டா டைப்பும் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், டேபிள் கிரியேட் பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சு, டேபிள் எம்பு கிரியேட் ஆயிடுச்சு. எந்த ஸ்கீமாவில் கிரியேட் ஆயிருக்கு, சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் என்ன இருக்குது, கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், ரெக்கார்டும் இன்சர்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறோம், ஒரு 3 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் 3 ரெக்கார்ட் இன்செர்ட் பண்ணுறேன். ரமணா குமரவேல், ஏஜ் 25. ஓகே, 22, 23. ஓகேங்களா, என்ன ஆயிடுச்சு, 3 ரெக்கார்டு இன்செர்ட் ஆயிடுச்சு. எந்த ஸ்கீமாலனா சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் எம்புன்ற டேபிள் என்ன ஆயிடுச்சு, இன்செர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்கீமாவில் இருக்கிற டேபிளை நான் ஏபி ஸ்கீமா கனெக்ட் பண்ணி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்புன்னு போட்டேன்னா பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஓகேங்களா, இப்போ நான் ஏபின்ற ஸ்கீமாவில் இருக்கேன். ஓகேங்களா, இப்போ எப்படின்னா நம்ம ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணோம் இல்லையா, அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணிட்டாரு, ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டார். ஓகேங்களா, ஆஃபீஸில் வந்துட்டார். இப்போ அவருக்கு வந்து ஒரு புக்கு வேணும். என்ன புக்கு வேணும்னா, எம்புன்னு ஒரு புக்கு வேணும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எம்புன்னு ஒரு புக்கு வேணும். அந்த புக்கு எங்கே இருக்குன்னா சிஸ்டம்னு ஒரு ஸ்கீமாவில், ஐ மீன் சிஸ்டம்னா ஒரு டீம் லீடரோட ரூம்னு வச்சுக்கோங்க. டீம் லீடரோட ரூமில் இருக்குது அந்த புக்கு, எம்புன்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை ஏபி ஸ்கீமான்ற யூசர் என்ன பண்ண போகிறாரு, படிக்க போகிறாரு. அதுக்கு அந்த புக்கு வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் புக்கு எப்படின்னா அந்த புக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன வேணும்னா பர்மிஷன் வேணும். டீம் லீடர்கிட்ட போய் நீ பர்மிஷன் கேட்கணும். அப்போ என்ன பண்ணணும், சிஸ்டம்ன்ற ஸ்கீமா ஏபின்ற யூசர் வந்து என்னோடய புக்கை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எம்புன்ற புக்கை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், சிஸ்டம்ன்ற ஸ்கீமா அவர் தான் என்னது டீம் லீடர், அவர் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஏபின்ற ஸ்கீமாவில் இருக்கிற அந்த ஏபின்ற ஸ்கீமாவில் இருக்கிற அந்த யூசரு எம்புன்ற புக்கை எடுத்து படிக்கணும்னா சிஸ்டம்ன்ற டீம் லீடரு ஏபின்ற ஸ்கீமாவுக்கு என்ன பண்ணணும்,
பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் என்ன சொல்கிறோம், கிராண்ட் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்னன்னா ஜஸ்ட்டு இப்போ கிராண்டு, செலக்ட்டு, இன்செர்ட்டு, அப்டேட்டு, டெலீட் இந்த மாதிரி எல்லா கமெண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அட் த சேம் டைம்லேயே ஒரே டைம்லேயே கொடுக்கலாம். அதாவது என்னென்னா நான் இப்போ வந்து ஒரு டேபிள் சொல்கிறேன். என்ன டேபிள்னா எம்ப்னு ஒரு டேபிள் சொல்கிறேன். எந்த யூசர்னா ஏபின்ற யூசர், அந்த யூசருக்கு செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் ஏபின்ற ஸ்கீமாவில் இருக்கிற அந்த யூசரு சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணி பார்க்கலாம், இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அந்த பர்மிஷனை சிஸ்டம்ன்ற ஸ்கீமாலேருந்து நான் என்ன பண்ணுறேன், பர்மிஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, கிராண்ட் சக்சீட்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்னு போட்டேன்னா ஷோ ஆகாது. ஏன் ஷோ ஆகாதுன்னா எந்த இடத்துலேருந்து அந்த ரெக்கார்டை எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லலை. அப்போ எந்த இடத்துலேருந்து ரெக்கார்டு எடுக்கிறோம், சிஸ்டம் சொல்லிவிட்டு அந்த ஸ்கீமாலேருந்து ரெக்கார்டு எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், சிஸ்டம் டாட் அப்படின்னு போட்டோன்னா இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டோன்னா அந்த ரெக்கார்டு எல்லாமே இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஆக்சுவலாக எங்கே ரெக்கார்டு இருக்குன்னா சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் தான் ரெக்கார்டு நான் இன்செர்ட் போட்டேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இங்கேயும் எம்புன்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் என்ன பண்ணேன், டேபிள் க்ரியேட் பண்ணேன், ரெக்கார்டும் இன்செர்ட் பண்ணேன், கமிட் போட்டேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டோன்னே இந்த இடத்துல ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா? அதுவே ஏபி ஸ்கீமாக்கு எப்படி இப்போ வெறும் எம்பு மட்டும் போட்டோன்னா ரெக்கார்ட் ஷோ ஆகாது. ஓகே, ஷோ இல்லையா? என்ன சொல்லுது, டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது இந்த ஸ்கீமாவில். ஓகேங்களா? இப்போ எனக்கு சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் இருந்து எனக்கு ரெக்கார்டு எடுத்து வந்து ஷோ பண்ணு, ஐ மீன் எம்புன்ற டேபிள்லேருந்து ரெக்கார்டு எடுத்து வந்து ஷோ பண்ணு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே கிராண்ட் கமெண்ட் கொடுத்துட்டோம். ஐ மீன் இவர் வந்து இந்த யூசருக்கு இன்ஸ்டா எனக்கு செலக்ட் பண்ணி பார்க்கலாம், அப்டேட் பண்ணி பார்க்கலாம், இன்செர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷனும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏபின்ற யூசருக்கு கிராண்ட் கமெண்ட்ன்ற அந்த டிசிஎல் கமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரிவிலேஜஸ் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். ஐ மீன் பர்மிஷனை கொடுத்துட்டோம். அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே போயிட்டு சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணுறோம். அந்த ஸ்கீமாவில் இருக்கிற அந்த டேபிளில் இருக்கிற ரெக்கார்டை எனக்கு எட்டு வந்து ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கீமாலேருந்து இன்செர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இன்செர்ட் பண்ண முடியும். இன்செர்ட் இன்டூ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அரவிந்த் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏஜ் வந்து ஏஜ் வந்து 29 அப்படின்னு கொடுக்குறேன். ஜெண்டர் வந்து மேல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஏபின்ற ஸ்கீமாலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணுறேன். எனக்கு இன்செர்ட் பண்ணுற அந்த ப்ரிவிலேஜஸும் என்ன பண்ணிட்டேன், நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். எந்த யூசருக்கு, ஏபின்ற யூசருக்கு கொடுத்துட்டேன். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்செர்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொன்னேன், எம்புன்னு மட்டும்தான் எடுத்துக்காது. அப்போ என்ன பண்ணணும், அட்ரஸ் சொல்லணும். அட்ரஸ்னால் எந்த ஸ்கீமாலேருந்து எம்புன்ற டேபிளில் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லைனா என்ன சொல்லணும்னா டேபிள் வியூஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் எரர் அடிக்கும். இப்போ சிஸ்டம் நம்ம சொல்லிட்டோன்னே என்ன பண்ணுவோம், சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் எம்புன்ற டேபிளில், ஐ மீன் சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் எம்புன்ற டேபிளில் இந்த மாதிரி ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணுற கமெண்ட் வந்து ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஆயிடுச்சு 1 row இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே போய்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டேன்னா அந்த ரெக்கார்ட் ஷோ ஆகாது. அரவிந்த்னு ஒரு ரெக்கார்ட் போட்டோம் இல்லையா, மூணாவதாக நேம் வந்து அரவிந்த் கொடுத்தோம், ஏஜ் வந்து 29 சம்திங் ஏதோ கொடுத்தோம், மேல் அப்படின்ற ஒரு ஜெண்டர் கொடுத்தோம். அது இந்த ரெக்கார்டு வந்து இங்கே இன்செர்ட் ஆகலை. ஏன் இன்செர்ட் ஆகலைன்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், மேனுவலாக போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், கமிட் போடணும். ஒன்று மேலே இருக்கிற கமிட் கொடுக்கலாம், இல்லைனா கமிட்ன்ற கமெண்ட்டை டைப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆயிடுச்சு, கமிட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டிங்கன்னா அந்த ரெக்கார்டு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? இல்லை சப்போஸ் வந்து இங்கே அவர் டெலீட் பண்ணணும், நான் என்ன பண்ணுறேன், இப்போ டெலீட் கமெண்ட் எழுதியிருக்கேன். என்ன எழுதிருக்கேன்னா, டெலீட் ஃப்ரம் டேபிள் நேமு வேர் கண்டிஷனில் ஏஜ் 29 இருக்கிற எம்ப்ளாயர், ஐ மீன் அந்த எம்ப்ளாயை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகுமான்னு கேட்டால் ரன் ஆகாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஸ்கீமாலேருந்து இந்த டேபிள் எடுத்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே சொல்லணும். ஓகேங்களா?
ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒன் ரோ டெலிட் ஆயிடுச்சு. கமிட்னு கொடுத்துட்டேன். இப்போ போய்ட்டு இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டேன்னா இப்போ அரவிந்த் ரெக்கார்ட் டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி கிராண்ட் கமெண்ட்டை இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த கிராண்ட் கமெண்ட்டு, ரிவோக்கு இது எல்லாமே யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிபிஏல இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த கிராண்ட் கமெண்ட்டு ரிவோக்லாம் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம்னா, இந்த மாதிரி செலக்ட்டு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன்றது என்ன மீன் பண்ணுறேன்னா, என்ன மாதிரி ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுக்கலாம், என்ன மாதிரி பர்மிஷன்லாம் கொடுக்கலாம்னா, செலக்ட், இன்செர்ட், அப்டேட்டு, டெலீட்டு, ரெஃபரன்ஸ்னால் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணுறது, ஆல்ட்ரு பண்ணுறது, கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. ஆல்ட்ரு, அப்புறம் இண்டெக்ஸு, ஆல்னா இந்த எல்லா என்ன பண்ணலாம், எல்லா ப்ரிவிலேஜஸும் சேர்ந்தது தான் ஆல். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இதில் அப்படியே ஒன்று படித்து பாருங்களேன். செலக்ட்னா எபிலிட்டி டு பர்ஃபார்ம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டேபிள். அதாவது ஒரு டேபிளில் செலக்ட் கமெண்ட்டு அந்த யூசர் இன்ஸ்டா ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணுமா இல்லையா, பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படின்ற பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த செலக்ட் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த எபிலிட்டி டு பர்ஃபார்ம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் த டேபிள். அந்த டேபிளில் செலக்ட் கமெண்ட்டு அந்த யூசர் வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஐ மீன் பார்க்கலாமா, வியூ பண்ணி பார்க்கலாமா இல்லையா அப்படின்ற ஆப்ரேஷனை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுமாதிரி இன்செர்ட்டு, டெலிட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் ப்ரிவிலேஜஸ் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிராண்டு, அதான் நான் சொன்னேன் இல்லையா, செலக்ட் ஆன், அதாவது வந்து சின்டெக்ஸ் என்னது, ஒரு செலக்ட் கமெண்ட் மட்டும், அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு டேபிள் இருக்கிற ரெக்கார்டை மட்டும் என்ன பண்ணலாம், வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது, இந்த வெறும் கிராண்டு செலக்ட் ஆனு டேபிள் நேமு, ஐ மீன் எந்த டேபிள்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த யூசர் வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறோம் இல்லையா, இதான் அதோட சின்டெக்ஸ். ஓகேங்களா, கிராண்டு செலக்ட் ஆனு டேபிள் நேம் டு யூசர் நேம். இந்த கமெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், மேலே போட்டிருப்போம். செலக்ட்டு கிராண்டு செலக்ட்டு இன்செர்ட் அப்டேட்டு டெலீட்டு ஆனு எம்ப் டு ஏபி. எம்ப் டேபிளில் இருக்கிற டேட்டா வந்து டெலீட் பண்ணலாம், இன்செர்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த யூசர்னா ஏபின்ற யூசர். இந்த கிராண்ட் கமெண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, சப்போஸ் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ரிவோக் பண்ணணும். ரிவோக் பண்ணுறதுனா பர்மிஷனை வந்து கொடுத்தது திருப்பி வாங்கணும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ரிவோக் சொல்கிறாங்க. அதுக்கான சின்டெக்ஸ் பார்ப்போம். இப்போ என்னன்னா இந்த சின்டெக்ஸ் பாருங்கள், ரிவோக்கு ஆன் டெலீட்டு சப்ளையர்ஸ்னு ஒரு டேபிள், நாம் என்ன டேபிள்ஸ் கொடுக்க போகிறோம்னா எம்ப்னு ஒரு டேபிள் கொடுக்க போகிறோம். எந்த யூசர்னா ஏபின்ற யூசர். இப்போ ஏபின்ற ஸ்கீமாவில் கனெக்ட் பண்ண அந்த யூசர் வந்து ஐ மீன் அந்த ஸ்கீமாவில் இருக்கிற யூசர் வந்து எம்ப்ன்ற டேபிளை டெலீட் பண்ணால் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், டெலீட்டு இன்செர்ட்டு அப்டேட்டு எல்லா பர்மிஷனும் கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த யூசர் வந்து அந்த எம்ப்ன்ற டேபிள் இருக்கிற ரெக்கார்டை டெலீட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது, அவர் என்ன பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரிவோக் பண்ணுறேன். ஐ மீன் பர்மிஷனை திருப்பி வாங்குகிறேன். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, ரிவோக் சக்சீட்னு வந்துடுச்சு. இப்போ எம்ப்ன்ற டேபிளில் ஏபின்ற யூசரு இதுக்கப்புறம் டெலீட்டே ரெக்கார்டை பண்ண முடியாது, அதை நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏஜ் வந்து 29 கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறேன், 25 கொடுக்குறேன். 25 கொடுத்தனா 25னா டெலீட் ஃப்ரம் ஏஜ் 25 கொடுத்தனா எந்த ரெக்கார்ட் மட்டும் டெலீட் ஆகணும், ராம்ன்ற ரெக்கார்டு வந்து என்ன ஆகணும், டெலீட் ஆகணும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெலீட் ஃப்ரம் சிஸ்டம் எம்பு அந்த டேபிளில் வேறு ஏஜ் ஈக்குவல் டு 25 கொடுக்குறேன். இப்போ டெலீட் வந்து அலோவ் பண்ணுமான்னு கேட்டால் அலோவ் பண்ணாது. என்ன சொல்லுன்னா இன்சஃபிஷியன்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா, என்ன சொல்லுதுன்னா இன்சஃபிஷியன்ட் ப்ரிவிலேஜஸ். அது எதுக்குன்னா இந்த யூசருக்கு ஐ மீன் ஏபின்ற யூசரு சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் இருக்கிற எம்ப்ன்ற டேபிளை டெலீட் பண்ண பர்மிஷன் இல்லை, ரிவோக் பண்ணிட்டாங்க, பர்மிஷன் கொடுங்க அப்படின்றது தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போது ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த பர்மிஷன் என்ன பண்ணலாம், மொத்தமாக என்ன பண்ணலாம், ரிவோக்கும் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக நான் கொடுத்துட்டு இந்த டெலிட்டு பாலாக மொத்தமாக இப்படி கொடுத்தேன்னா என்ன ஆகிடும்னா எம்ப்ன்ற டேபிளில் வந்து இதுக்கப்புறம் இன்செர்ட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ எதுவுமே பண்ண முடியாது. யாருன்னா ஏபின்ற ஸ்கீமாவில் இருக்கிற அந்த யூசர். ஓகேங்களா, ஐ மீன் அந்த ஸ்கீமானா யூசர்னா ஸ்கீமா தான். ஓகேவா, அவர் என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இன்செர்ட் அப்டேட் டெலிட்டு எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் என்னன்னா ரிவோக்குன்னு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, மோஸ்ட்லி இந்த கமெண்ட்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிபியில் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான் என்னென்னா செலக்ட்டு இன்செர்ட் அப்டேட்டு டெலீட் ஆன் சப்ளைன்னு ஒரு டேபிள், ஸ்மித்ன்ற ஒரு யூசருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்ப்னு ஒரு டேபிள், ஏபின்னு ஒரு யூசர். ஓகேங்களா,
ஓகே, இப்போ என்னென்னா நான் என்ன சொல்கிறேன், ரிவோக் டெலீட் ஆன் எம்ப் ஃப்ரம் ஆண்டர்சன். ஐயோ ஒரு நிமிஷம். ஓகே, என்னது கிராண்டு செலக்ட் இன்செட் அப்டேட் டெலீட் ஆன் எம்ப் டேபிள், இது நம்ம கிராண்ட் கொடுக்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஆல் ஆன் எம்ப் டு ஏபினா ஆல் ப்ரிஃபரன்ஸ், ஐ மீன் ஆல் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கறதுக்கான கீ தானது ஆல். ஓகேங்களா, அதை நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருப்போம், நோட் பேடில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆல்னா ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் டேபிள், அதாவது செலக்ட் பண்ணிக்கலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ், ஆல்ட்ரு, இண்டெக்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். எதுலனா அந்த டேபிளில். அதுதான் நான் சிம்பிளாக அந்த கீவேர்டு என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஆல்னு ஒரு கீவேர்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் கிராண்ட் கமெண்ட்டில். அப்போ கிராண்டு ஆலு எம்ப்பு டு எந்த யூசர் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அப்படி கொடுத்திங்கன்னா எம்பென்ற டேபிளில் எல்லா ஆக்சஸும் பண்ணிக்கலாம். யார், ஏபின்ற ஸ்கீமா. ஓகேங்களா, ஏபின்ற யூசர். ஓகேங்களா, அதேமாரி ரிவோக்கு ப்ரிவிலேஜஸ் ஆன், இது என்னென்னா சின்டெக்ஸ். என்ன சின்டெக்ஸ்னால் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரிவோக்கு டெலீட் ஆன் ஆப்ஜெக்ட் நேம் வந்து எம்ப் ஃப்ரம் யூசர் நேம் வந்து ஏபி, அது அதோட சின்டெக்ஸ். ஓகேங்களா, அதேமாதிரி இதான் அது வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஆண்டர்சன் இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஏபின்னு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து சின்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவோக்கு ஆல்னா எல்லா பர்மிஷனும் என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் வாங்குறாங்க. ஓகேங்களா, எந்த டேபிள்லேருந்து, எம்ப் டேபிள்லேருந்து வாங்குறாங்க. ஃப்ரம் பப்ளிக்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சிஸ்டம்ன்ற ஸ்கீமாலேருந்து தான் என்னென்ன ஸ்கீமாலாம் டெவலப் ஆகிருக்கு, ஐ மீன் கிரியேட் ஆகிருக்கு. ஹெச்ஆர்ன்ற ஒரு ஸ்கீமா கிரியேட் ஆகிருக்கு, ஏபின்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் ஆகிருக்கு, ஏபி ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமா கிரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த எல்லா யூசருக்கும் எம்ப் டேபிளை ஆல்ரெடி கிராண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, என்ன பர்மிஷனு, டெலீட், அப்டேட்டு, இன்செர்ட்டு, இந்த மாதிரி ஆல்ட்ரு எல்லா பர்மிஷனும் கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவோக் பண்ணுறோம். அப்போ வந்து சிஸ்டம்ன்ற ஸ்கீமாவில் மொத்தம் இவ்வளோ யூசர் இருந்தாங்கன்னா மொத்தமாக நம்ம என்ன சொல்லலாம், பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். பப்ளிக்லாம் என்ன அர்த்தம்னா, அந்த டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா ஸ்கீமாவுக்கும், ஐ மீன் பப்ளிக்னா என்ன மீனிங்னா ஆல் யூசர்ஸ்க்கும் ரிவோக் பண்ணிடுறேன். என்ன ரிவோக் பண்ணுறேன்னா, எம்பென்ற டேபிளில் யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரிவோக் பண்ணிடுறேன். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிவோக் ஆல் ஆன் டேபிள் ஃப்ரம் பப்ளிக்னா என்னென்னா எல்லா யூசர்ஸும், ஹெச்ஆர்ன்ற யூசரு, ஏபின்னு ஒரு யூசரு, ஏபி ஒன்னுன்னு ஒரு யூசரு, எல்லா யூசரும் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது எம்ப் டேபிளில். அதான் என்ன பண்ணுறாங்க, ரிவோக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இங்கே வந்து கிராண்ட் போட்டுட்டு ஆல் ஆன் எந்த யூசர், ஐ மீன் ஆல்னு பப்ளிக்னு போட்டுட்டு, ஐ மீன் அதான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி ஆல் கமெண்ட் யூஸ் பண்ணி ரிவோக் பண்ணிங்களோ ஆல் கமெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கிராண்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதேமாதிரி நெக்ஸ்ட் பாருங்களேன், கிராண்டு எக்ஸிக்யூட் ஆன் ஆப்ஜெக்ட் டு யூசர். இது என்ன எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொஜரோ, ஒரு ஃபங்க்ஷன்ஸோ, ஒரு ட்ரிகரோ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அந்த பர்மிஷனும் நீங்கள் யார்கிட்ட வாங்கணும், அதுவும் வந்து ப்ரிவிலேஜஸ்லாம் வரும். அதுக்கு என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ்னு அந்த கமெண்ட், அந்த வேர்டு, அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், பர்மிஷனை கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராண்ட் எக்ஸிக்யூட் ஆன் ஃபைண்ட் வேல்யூன்றது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுற ஆக்சஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்கேன்னா, ஏபின்னு ஒரு ஸ்கீமாவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதை ரிவோக்கும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃபைண்ட் வேல்யூன்ற ஃபங்க்ஷன் வந்து எல்லா யூஸரும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டு பப்ளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன ஆகிடும், எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரிவிலேஜஸ் எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா, அதுதான் ரிவோக் ஆன் எக்ஸிக்யூட் ஆன். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ரிவோக் பண்ணுறாங்க. இப்போ பர்டிகுலர் யூசரை பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த ப்ரொசீஜர்லாம் வந்து யாரும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரிவோக் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இல்லை எல்லா யூசர்லேயும் வந்து என்ன பண்ணணும், ரிவோக் பண்ணணும்னா ரிவோக் எக்ஸிக்யூட் ஆன் ஃபைண்ட் வேல்யூ, அந்த ஃபங்க்ஷன் நேமு, ஐ மீன் ஆப்ஜெக்ட் நேமு, ஃப்ரம் பப்ளிக் பார்த்தீங்கன்னா எல்லா யூசர்லேயும் இந்த என்ன ஆகிடும், ரிவோக் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து டிசிஎல் கமெண்ட்லாம் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். டிசிஎல் கமெண்ட்ன்றது என்னது, டீல் வித் ப்ரிவிலேஜஸ் ஒன்லி, அதாவது பர்மிஷன் கொடுக்கறதுக்கான, ஆக்சஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற கமெண்ட் மட்டும்தான் என்னது டிசிஎல். அது வந்து என்னென்னா ஆட்டோ கமிட் ஆகும், ப்ளஸ் வந்து அது ரோல் பேக் பண்ண முடியாது. அப்புறம் வந்து டிசிஎல் கமெண்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். டிசிஎல் கமெண்ட்னாலே மேஜராக 2 கமெண்ட் தான், ஒன்று கிராண்டு, ஒன்று ரிவோக்கு. அந்த கிராண்டு ரிவோக்கு யூஸ் பண்ணி எப்படி வந்து என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்கலாம் அப்படின்றத இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிசிஎல்னா என்ன கமெண்ட் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா.